ஜீரோ இவன் பத்தியா என்ன வேலை பார்க்குறான்? மணக்கும் அம்மா வாசை மலையன் ஊர் எல்லைக்கு போனால் தெரியும் அம்மா. அம்மா போனால் தெரியும் அம்மா. நீங்கள் போனால் தெரியும் அம்மா. அம்மா போனால் தெரியும் அம்மா. அந்த மாதம் ஒரு முறை தேதி தவறாமல் பூஜை நடக்குதம்மா. அம்மம்மா பூஜை நடக்குதம்மா. நீங்கள் போனால் தெரியும் அம்மா. நினைக்கும் வாரம் அதை படிக்கும் கரும்படி அங்காள ஈஸ்வரியே. அம்மா அங்காள ஈஸ்வரியே. மக்கள் துணைக்கும் சீரமற்ற யாவல எண்ணிடும் சிங்கமகேஸ்வரியே. அம்மா சிங்கமகேஸ்வரியே. நீங்கள் போனால் தெரியும் அம்மா. அங்கு ஜொலிக்கும் புத்து மண்ணை கொண்டு எடுத்தாலே தோஷம் விலகும் அம்மா. அம்மா தோஷம் விலகும் அம்மா. உன்னம் இருக்கும் திருநீரை விட்டு நடந்தாலே யாவும் கிடைக்கும் அம்மா. அம்மம்மா யாவும் கிடைக்கும் அம்மா. நீங்கள் போனால் தெரியும் அம்மா. சூரவல்லாரன் தேவி நீ சாசனி உடலை கிழித்தவளே. அம்மா உடலை கிழித்தவளே. குற்றப்பினங்களை வாரி புசிக்கவே சுழலை மீறித்தவளே. அம்மம்மா சுழலை மீறித்தவளே. நீங்கள் போனால் தெரியும் அம்மா. அன்னை கரத்தில் சுழத்தை கண்டாலே வினைகள் பறந்தோடும். அம்மா வினைகள் பறந்தோடும். அம்மா அரசலிங்கம் பாடும் பாடலை கேட்டாலே ஆசை பறக்கூடும். அம்மம்மா ஆசை பறக்கூடும். நீங்கள் போனால் தெரியும் அம்மா. யாருங்க அரசாங்க தனந்தனி? அதுக்கு அர்த்தம் ஆமா அனந்தனி எங்க அம்மா ஒரு தனி காணோம். எனக்கே ஒரு தனி எல்லாருக்கும் வாமா வாமா வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க ஐயா வணக்கம் 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 வணக்கம்மா. சபையை பார்த்தனையா? பார்த்தமா. இது எப்பேற்பட்ட சபை? திருவாதிரை மாஜமணி சபை. அப்பா மதியாதார் முற்றத்து மதித்து ஒரு காலம் மிதியாமை கோடி பெறும். ஓ கோடி பெறும். உண்பீர் உண்பீர் என உபசரியா தன்மனையில் உண்ணாமை ஒரு கோடி பெறும். ஒரு கோடி பெறும். கோடி கொட்டி கொடுத்தாலும் கூடி பிறந்தால் ஒரு கூடி வாழ்வது அது ஒரு கோடி பெறும். ஓ கூடி பெறும். கோடான கோடி கொட்டி கொடுத்தாலும் கோணாமை அது ஒரு கோடி பெறும். ஓ கோணம் கோடி பெறும். ஆமா தெரியுமா? எனக்கு என்னமா தெரியும். தெரிஞ்சாக்கா இந்த பொருளை நான் கட்டி ஆச்சு போறேன். நாளைக்கு கட்டி பாக்குறேன். ஆனா பொருள் கட்டல
சரி என்ன வழக்கம்? ஆஹா. பாண்டிய நாட்டை ஆண்டு வரக்கூடிய பாண்டிய மன்னன் நம்ம செஞ்சாரு. ஓ பாண்டிய மன்னர். ஆமா. ஆஹா. அந்த நாட்டில் உள்ள புலவர்கள் எல்லாம் அழைத்து ஓஹோ. ஒரு மாதத்திற்குள்ளாக ஒரு மாதத்துக்குள்ளாக. ஆமா சிவனை போற்றி 1,00,000 செயல் ஏற்ற வேணும். ஓ 1,00,000 செய்யல. 1,00,000 செயலை ஏற்ற வேண்டும். ஆஹா. இது மன்னனுடைய கட்டளை. ஆஹா. மக்கள் மீற முடியுமா? முடியாதுமா. புலவர்கள் எல்லாம் ஆஹா. திகைத்த வண்ணமாக ஆமா. அதனால மன்னன் சொல்லிட்டாரு. ஆமா. நம்ம கேட்டு அவனு சொல்லிட்டு ஆஹா. ஒரு மணிமண்டபத்தை ஏற்பாடு செய்து அந்த மணிமண்டபத்தில் அமர்ந்து ஆஹா. எழுதினார். எவ்வளவு செயல் எழுதினாங்க? வெறும் 40,000 செயல் தான் எழுத முடிஞ்சு. ஆமா மீதி எவ்வளவு எழுதணும்? எவ்வளவு இருக்குதும்மா? 60,000 செயல் இருக்குது. இருக்குது. வாங்கய்யம்மா வணக்கம். வாங்கம்மா வாங்கப்பா வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல. இன்னும் 60,000 செயல் பாக்கி இருக்குது. அந்த நேரத்துல அவை பாதி அந்த வழி வந்தாங்க. ஆமா. அம்மா தாயே வணக்கம் வணக்கம் வணக்கம். தாயே வணக்கம். வணக்கம் வணக்கம். அந்த அம்மாவும் எதிர் வணக்கம் தெரிவித்தார்கள். ஆமா. இவங்களும் ஒரு புலவர். கேட்டவங்களும் ஒரு புலவர் தான். என்னடா இது? இன்னும் புலவர்களே உங்களுக்கு வந்து மன சஞ்சலம் என்ன? என்ன காரணம்? ஏன் மன தயக்கமா இருக்கிறீங்க? அப்படி என்ற அவை பிராட்டின புலவர்களை பார்த்து கேட்டாராம். அம்மா தாயே தாயே பாண்டிய நாட்டை ஆண்டு வரக்கூடிய பாண்டிய மன்னன் மன்னன் இந்த சிவனை போற்றி ஒரு மாதத்திற்குள்ளாக 1,00,000 செயல் ஏற்ற சொன்னாரு. சொன்னாரு. அதனால நாங்க ஏற்பாடு எழுதினோம். ஏன்னா 40,000 செயல் எழுத முடிஞ்சுச்சு. இன்னும் 60,000 செயல் எழுத முடியல. அப்படி என்று திகைத்த வண்ணமாக அந்த அவை பிராட்டியை சேர்ந்த புலவர்கள் தெரிவித்தார்கள். அதுக்கு அந்த அவை பிராட்டி என்ன சொன்னாங்க? ஐயா புலவர்களே ஒரு பேனாவும் ஒரு பேப்பர் கொண்டு வாங்க. கொண்டு வா. அப்படி என்று அப்ப எழுதினாங்க அந்த அம்மா. மதியாதார் முற்றத்து மதித்து ஒரு காலம் மிதியாமை கோடி பெறும். உண்பீர் என உபசரியா தன்மனையில் உண்ணாமை ஒரு கோடி பெறும். கோடி கொட்டி கொடுத்தாலும் கூடி பிறந்தாரோடு கூடி வாழ்வது அது ஒரு கோடி பெறும். கோடான கோடி கொட்டி கொடுத்தாலும் நான் கோணாமை அது ஒரு கோடி பெறும். எத்தனை கோடி ஆச்சு? 4 கோடி ஆச்சு. 4 கோடி. 4 கோடி செயல். பாண்டிய மன்னன் கேட்டது 1,00,000 செயல். இப்ப எழுதுனது 4 கோடி. 4 வரிய 4 கோடிக்கு சமமான செயலை ஏற்றாங்களா அந்த அம்மா. சரிதா? அவை பிராட்டி 4 வரியில 4 கோடிக்கு சமமான செயலை எழுதிட்டாங்க. பாண்டிய மன்னத்தை ஒப்படைத்து அதுக்கு தேவையான பொன்பொருள் எல்லாம் கொடுத்தாரு பாண்டிய மன்னன். அவை பிராட்டி பெற்றுக்கொண்டு இடத்திலே கொடுத்து நீங்கள் உங்க இல்லாசனம் சென்று வாருங்கள், நாங்கள் இல்லாசனம் சென்று வருகிறோம் அப்படி என்று தெரிவித்தார்கள். அப்படி இந்த சபையை பார்த்தனியா பாண்டிய மன்னர் சபை போல அமைந்திருக்கிறது சபை. ஆமா, சபையில் அமைந்திருக்கும்படியான அன்பு உள்ளம் படைத்த அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் கணவான்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஏமா அழகா இருக்கீங்களே, அழகா பேசுறீங்களே, நீங்க யாரு? என்ன திருமணம் ஆயிடுச்சா இல்லையா? ஏன்னா கேட்டியாளா? ஒரு அம்மா வந்தாங்க. ஒரு அம்மா வந்தாங்க. கல்யாணம் ஆச்சா? அவளையா ஊருக்கு வந்தியா? எதிரி புள்ள வச்சுக்கிறா, எதிரி புள்ள கழிச்சுக்கிறா. ஏதாவது கேட்டா எல்லா வேசையும் பேசுற மாதிரி பேசுறியா? இது அவ்வளவுதான். அம்மா யாரு? என்னுடைய அம்மாவோட பெருமை எனக்கு தெரியும். ஆமா, இந்நேரம் ஆட்டி படுத்திருப்பேன். வருவாங்க. அம்மா தெரியாடா, பார்த்து பேசுங்க. இப்பதான் நைட்ல அம்மா காலைல போனா எத்தனை மாடு செஞ்சா இருக்குதோ இல்ல மாத்தி ஊசி போறாங்களோ ஊசி போறாங்க யாரு தெரியும்? சுபோதயம் உனக்கு தெரியாதா? நாளைக்கு நான் திரிபுர சுந்தரி
வீச பாந்தன பரிமள மாலைகள் வீச பாசன பரிமள மாலைகள் வீச அடுத்த நாள் இந்த வார்த்தை என்னது? ஒரு மாதிரி பேச அடே முத்து யாரண்டு விளக்கம் நன்றாக விளக்கம் என்ற விவரமாக புரிந்தது. என்னது? பார்வதி அம்மன் என்று புரிந்தது. அப்பா கைலாயமே கோவிலாய் வீட்டிருக்கக்கூடிய ஆமா 2011 நேத்திரத்தை படைத்தருளிய படைத்த பரம கடவுளிட ஆஹா. சரீரத்துல அப்படியே பாதி அடி எள்ளுக்காய் பிறந்தார் போல ஆமா சரி இடபாகம் பெற்றவள் இந்த உமா பார்வதி. இடமாக அமரக்கூடிய உமா பார்வதி என்று புரிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல மற்ற விளக்கம் சக்தி ஒன்று சக்தி ஒன்று. சமயம் 16 ஆமா காஞ்சியிலே காமாட்சியாகவும் காஞ்சியிலே காமாட்சியாகவும் மதுரையிலே மீனாட்சியாகவும் அந்த மதுரையிலே மீனாட்சியாகவும் காசியிலே விசாலாட்சியாகவும் காட்சியிலே விசாலாட்சியாகவும் திருக்கடவுர் அபிராமியாகவும் அபிராணியாகவும் அப்படி ஆஹா. பல நாமதயங்கள் இந்த சக்தி ஒன்று இந்த திருவண்ணாமலையிலே உண்ணாமலையாகவும் சக்தி ஒன்று சமயம் 16 64 பேத்திலே அமர்ந்தவள் இந்த உமாவே உண்மைதான். சரிதா? நல்லது. அது தவிரவும் ஆ. அப்படியே சொல்றேன் மற்ற விளக்கம் நான் அரிசகோதரி விண்ணோ சமுதாய எழுந்தவள் நீ. அடே முத்து அரி என்றால் என்னப்பா? அரி என்றால் ஸ்ரீ நமோ நாராயண ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்திக்கு அரி என்ற ஒரு பேர் உண்டு. ஆமா அன்னவருக்கு தங்கை என்று நன்கர புரிந்து கொள். அண்ணவருக்கு தங்கையாக விளங்கி வரக்கூடிய உமா பார்வதி உமா பார்வதி உமா மகேஸ்வரி என்று தெரிந்து நன்கு கொண்டேன். தெரிந்து கொண்டாயா? அது தவிரவும் இந்த விளக்கம் என் பச்சை நிறமேனியோ பவளவாய் சிறுநகையோ அடே முத்து என் பச்சை நிறமேனியோ நிறமேனியும் பவளவாய் சிறுநகையும் சிறுநகையும் சிவந்த கண்களும் கண்களும் எப்படி அழகாக இருக்கிறது பார்த்தையா? அவ்வளவு விசித்திரமாக பார்க்க அவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது தவிர சித்திரமாக இருக்கிறதா? வேறு ஒன்று இல்லை அம்மா. அது தவிரவா என் கனக ரத்தின பணி
நான் சபைக்கு வருகின்ற என்றாலே கன்னிமாகாம இடவிடாம பிடை சூழ்ந்து காரத்தி எடுத்து கை தெரிவிப்பாருப்பா. அருகாமக்கூடிய தாதி பெண்களான ஆளாக்கி அருகாம் தான் சூழ்ந்து கொண்டு வர வேண்டும் அல்லவையம்மா. அதிகாலையில் படியலக்க செல்கிறேன் பரமமூர்த்தியானவர் படியலக்க செல்கிறேன் என்று சென்ற மன்னவர் இன்னும் கைலாயம் திரும்பவில்லை. பரமமூர்த்தியை பார்க்க வேண்டும். இருந்தால் அறிக்கை செய்து சிம்மாசனம் செய்வார்.